بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவின் பேரருளால் புனிதம் நிறைந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அல்லாஹ்வின் பேரருளால் புனிதம் நிறைந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய மாதம் பல அமல்களை உள்ளடக்கிய மாதம். ஒருபுறம் புனிதம் நிறைந்த ஹஜ்ஜுடைய அமல் நடைபெறும், இன்னொரு புறம் உலகம் முழுவதும் ஈதுல் அல்ஹாவென்று அன்றும் அதை தொடர்ந்தும் குர்பானியுடைய அமல்கள் நடைபெறும். மேலும் அந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளுமே முதல் 10 தினங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுவான். அந்த 10 இரவுகள் எது என்பதை குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் எழுதுகின்ற பொழுது அஷ்ரு தில் ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 தினங்கள் என்று குறிப்பிடுவார்கள். அத்தகைய சிறப்பு நிறைந்த மாதம், எண்ணற்ற அமல்களை உள்ளடக்கிய மாதம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிகு ரமலானுடைய நோன்பு, ரமலானில் கொடுக்கப்பட்ட ஜகாத், சதகாக்கள், தான தர்மங்கள், அதைத் தொடர்ந்து ஹஜ்ஜுடைய அமல், அப்படியே குர்பானி அமல் என்று மூமின்கள் எண்ணற்ற அமல்களை தங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நசீபை பெற்றிருக்கின்ற மாதங்களில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவெனில், நாம் எவ்வளவு பெரிய அமலை செய்கிறோம் என்பதோ, எவ்வளவு செலவு செய்து செய்கிறோம் என்பதோ முக்கியமானது அல்ல. மாறாக நாம் அதை எந்த அளவிற்கு இயல்பாகவும் ஆடம்பரமின்றியும் வணக்கம் இபாதத் என்ற அடிப்படையிலும் இஹ்லாஸோடும் அல்லாஹ்விற்காக என்ற உணர்வோடும் செய்யப்படுகிறதோ அந்த அளவிற்கு அவைகள் அல்லாஹ்விடத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா பொதுவாக நம்முடைய அமல்களில் இஹ்லாஸ், உள தூய்மையை ரப்பு எதிர்பார்க்கின்றான். ரப்பு எதிர்பார்ப்பது பெரிய பெரிய காரியங்கள் என்பதை விட அவனுக்காகவே செய்யப்படுகின்ற காரியங்கள், பெருமை கலக்காத அமல்கள், கலந்துவிடக் கூடாது என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் ஆசைப்படுகிறான். கண்ணியத்திற்குரிய மோமின்களே,
ஏன்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்லப்படும் சையதுனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த வெற்றி வீரர். அவர்களுடைய காலத்தில் தான் ஈராக் முஸ்லிம்களுடைய கையில் கிடைத்தது, வெற்றி கொள்ளப்பட்டு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்றாலே அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைத்துவிடும் என்று கூறப்படுகின்ற அளவிற்கு உண்டான சூழல். இப்படிப்பட்ட நிலையில் காதிசியா போர் நடைபெறுகிறது. அந்த காதிசியா போரில் முஸ்லிம்கள் ஏறக்குறைய 30,000 பேர் இருக்கிறார்கள். எதிரிகளோ 2.5 லட்சத்தையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். கடுமையான ஒரு நெருக்கடியான நிலை. அதாவது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் தான் அந்த யுத்தம் நடைபெறப் போகிறது. நாளை யுத்தம் நடைபெற வேண்டும். இன்று அமீருல் மோமினின் அவர்களிடமிருந்து ஒரு உத்தரவு வருகிறது. படை தளபதியாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நீக்கப்பட்டு சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்படுகிறார்கள். மறுநாள் யுத்தம் நடைபெற்றது. அப்படி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் ஹஸரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கேட்கிறார்கள், நீங்கள் நேற்று தளபதியாக இருந்தீர்கள், இன்று சாதாரணமான ஒரு போர் வீரராக மட்டுமே இருக்கின்றீர்கள், இதை எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு சையதுனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த பதில் ஒரு அபூர்வமானது, வித்தியாசமானது. அவங்க சொன்னாங்க, நேற்றும் நான் அல்லாஹ்விற்காக போரிட்டேன், இன்றும் நான் அல்லாஹ்விற்காக போரிடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற இடங்களாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கடைசி நேரத்தில் என்னைய தளபதி போஸ்ட்ல இருந்து நீக்கிட்டாங்களா, ஒரு போர்க்கொடி தூக்கப்படும், பிரச்சனைகள் எழும், ஒரு குரூப் அங்கே அவங்களுக்கு பின்னால் ஒரு குரூப் போகும், தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் பார்க்கின்றோம் அல்லவா. ஆனால் அப்படி எதுவுமே ஏற்படவில்லை. காரணம், அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் அப்படியே வந்தவர்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கூட கவலைப்படல. என்ன காரணம், எதுக்காக நான் நீக்கப்பட்டேன், எனக்கேன் இந்த தண்டனை? அவர்கள் ஒன்றுமே நினைக்கவே இல்லை. நேற்றும் நான் அல்லாஹ்விற்காக போரிட்டேன், இன்றும் அல்லாஹ்விற்காக போரிடுகிறேன், இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவரிடத்தில் அத்தகைய ஒரு உயர்ந்த எண்ணம், ஒரு கண்ணியமான ஒரு மிகச்சிறந்த பண்பு இருந்தது. அதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு உயர்ந்த மரியாதையை கொடுத்தான். இன்னொரு புறத்தில் யோசித்து பார்த்தால், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தருடைய கண்ணியத்தை குறைக்கின்ற காரியத்தை செய்வார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அவங்க அப்படி செஞ்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, மக்களுடைய மனதில் ஹாலித் தலைவராக இருந்தால், தளபதியாக இருந்தால் வெற்றி கிடைத்துவிடும் என்று கருதுகிறார்கள். அது ஆரோக்கியமான சிந்தனை அல்ல. அந்த சிந்தனையை அகற்ற வேண்டும். வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. ரப்பு நாடினால் வெற்றி கிடைக்கும், இல்லையானால் வெற்றி கிடைக்காது என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை, யதார்த்தமான உண்மை சிந்தனையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி செய்தார்கள். செய்தவர்களும் இஹ்லாஸோடு செய்தார்கள். அதனால் பாதிக்கப்பட்டதாக மற்றவர்கள் கருதிய பொழுது தமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் நேற்று எப்படியோ இன்றும் அப்படித்தான் என்று கூறி சையதுனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள் என பார்க்கின்றோம். மேலும் கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்கு புறப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட ஹஜ்? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு, மக்காவிலிருந்து மதீனா ஷரீஃபிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதற்கு பின்பு ஏறக்குறைய 9 ஆண்டுகளுக்கு பின்னால் ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு மறுவருடம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்றார்கள். அவர்களோடு மதீனாவிலிருந்து எண்ணற்ற சஹாபாக்களும், வருகின்ற வழியிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களும் ஆங்காங்கு அவர்களோடு ஈமானை ஏற்று அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஏறக்குறைய 1,00,000க்கு மேற்பட்ட, 1,18,000 20,000 என்றெல்லாம் சொல்லப்படும், 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் புனித ஹஜ்ஜில் கலந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ். அப்ப அந்த ஹஜ் எவ்வளவு படபடமாக இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதான் ஆச்சரியம். வரலாறு சொல்கிறது, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிற்காக அவர்கள் பயன்படுத்திய ஒட்டகை, அதில் அவர்கள் அமர்வதற்காக ரெடி செய்ய தயாரிக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தினுடைய இருக்கை இருக்கிறது, இருக்கை, அதில் விரிக்கப்படுகின்ற துணி எல்லாம் சேர்ந்து 4 திர்ஹம் விட குறைவானதுதான் அதனுடைய மதிப்பு.
4 திர்ஹமை விட குறைந்த மதிப்புடையதுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்குரிய வணக்கத்திற்காக பயன்படுத்திய ஒட்டகத்தில் அவர்கள் அமர்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த அமர்வு இருக்கையும் அதில் விரிக்கப்பட்ட துணியும் என்று வரலாறு சொல்கிறது. இவ்வளவு பெரிய அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தல்பியா சொல்லி ஹஜ்ஜிற்கு வருகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு சிம்பிளாக தங்களுடைய ஹஜ்ஜுடைய கனவை நிறைவேற்றினார்கள் என்பதை வரலாறு முழுக்க ஆச்சரியமாக பார்க்கும். கண்ணியத்திற்குரிய மோமின்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக நாம் பெறுகின்ற விஷயம் என்னவெனில், நாம் அல்லாஹ்விற்காக என்று ஒரு அமலை செய்ய தொடங்கினால் நற்செயல்கள் இயல்பாக அமையும். அதில் எத்தகைய செயற்கைத்தனமோ ஆடம்பரமோ இருக்காது என்பது அதன் பொருளாகும். ஒரு பெரிய செல்வந்தரை பற்றி சொல்லப்படுகிறது. ஏராளமான நற்செயலை செய்யக்கூடிய அவர் யாராவது பாராட்டி விட்டால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து எழுந்து சென்று விடுவார்களாம். அவர்கள் சொல்வார்களாம், நான் கபரில் சொல்ல நினைத்ததை நீங்கள் ஃபஹ்ரில் சொல்கிறீர்களே என்று சொல்வார்களாம். அதாவது அல்லாஹ்விடத்தில் எனக்கு தேவைப்படுகின்ற நேரம் அந்த கபருடைய நேரம். அன்னைக்கு நீ என்ன செஞ்சீன்னு கேட்டா சொல்றதுக்கு தேவைங்கிறதுக்கா நான் இதை செய்றேன், இதை நீங்க இங்கேயே என்னுடைய பெருமைக்காக சொல்ல முற்படுகின்றீர்களே என்று கூறி அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவார்கள் என்று வருகிறது. ஆதலால் தான் நன்மைகள் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்படுகின்ற பொழுது நன்மைகளை செய்யறதுல ஒரு இஹ்லாஸ், அல்லாஹ்விற்காக என்ற அந்த உணர்வு வருகின்ற நேரத்தில் அதில் எத்தகைய ஆடம்பரம் இல்லாமல் எத்தகைய செயற்கைத்தனமும் இல்லாமல் இயல்பாக அந்த அமல்கள் ஏற்படும். அப்படி நடந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைத்துவிட்டால் அந்த அமல்களுக்கான கண்ணியம் மரியாதை என்பதே தனி. அதை செய்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஆர்வம் தேவைப்படும். ஆதலால் தான் ஒரு யாசகன் வீட்டு வாசலில் வந்து நின்றால் அப்பொழுது யாருக்கும் கோபம் வராது. தன்னிடத்தில் உதவி தேடி வந்திருக்கிறார், எனக்கு நன்மையை தருவதற்காக அவர் வந்திருக்கிறார் என்ற சிந்தனை வரும் என சொல்லப்படும். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வீட்டு வாசலில் யாரேனும் யாசகம் கேட்பவர்கள் வந்தால் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து சொல்வார்களாம், இதா ரஆ சாயிரன் இந்த பாபிஹி கால மர்ஹபம் பிமன் ஜாஅ யக்ஸிலு துனூபி, என் பாவத்தை அழிப்பதற்காக வந்தவர்களே உங்கள் வருகை நல்ல வரவாகட்டும் என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொள்வார்கள் என்று சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்வார்களாம், நிஅம ஸாயிலூன் யஹ்மிலூன அஸ்வாதனா இலல் ஆখিরা ஹத்தா யலஊஹா ஃபில் மீசான். நம் உதவி தேடி வருபவர்கள் எவ்வளவு உயர்ந்த நன்மக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நம்முடைய நன்மையான காரியங்களை எல்லாம் அவர்கள் சுமந்து சென்று நாளை மறுமையில் மீசானுடைய தராசில் வைப்பார்களே என்று ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடுவார்களாம். அதனால் தான் ஹஜ்ரத் பெரிய பெரிய இறைநேசர்கள் இறை அறிஞர்கள் சொல்வார்கள், லவ் யஅலமுல் முலூக் வ அப்னாஉல் முலூக் மா நஹனு ஃபீஹி மினன் நஈம் லஜாலதுனா அலைஹி பிஸ்ஸுயூப். அவங்க சொல்வாங்களா, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இது போன்ற நன்மையான காரியங்களை அவனுக்காக செய்கின்ற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நன்மைகளை தர இருக்கிறான் என்பதை இன்றைய ஆட்சியாளர்களின் பிள்ளைகளான இளவரசர்களும் தெரிந்து கொள்வார்களே. ஆனால் அந்த நம்முடைய நாம் அனுபவிக்க போகின்ற நியாமத்தை தட்டி பறிப்பதற்கு வாள் எடுத்து அவர்கள் சண்டை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவ்வளவு உயர்ந்த நியாமத்துகளை நாளை மறுமை நாம் அனுபவிப்போம் என குறிப்பிடுகிறார்கள். இந்த உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக யுத்தங்கள் சண்டைகள் நடைபெறுகிறது. அவர்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை பறிப்பதற்காக சண்டைக்கு வருகிறார்கள், பொருளாதாரத்தை திருடுவதற்காக சண்டைக்கு வருகிறார்கள், வசதி வாய்ப்புகளை எடுத்துக்கொள்வதற்காக சண்டைக்கு வருகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையிலேயே உயர்ந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகளை தெரிய வேண்டிய அளவிற்கு ஆட்சியாளர்களும் அவர்களது பிள்ளைகளும் அரசர்களும் இளவரசர்களும் தெரிந்து கொள்வார்களே. ஆனால் நம்மிடத்தில் சண்டை செய்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என இறைநேசர்களுடைய வரலாறு சொல்கிறது. இப்படி அவர்கள் சொல்வார்கள் என இறைநேசர்கள் சொல்வார்கள் என வரலாறு குறிப்பிடுகிறது. அதனால் தான் நம்ம வரலாற்றில் பார்க்கலாம், ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மிக முக்கியமான வருடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா ஷரீஃப் வந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஒரு மக்காவின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கவலையும் ஸல்லல்லாஹு இருக்கு, காபாவை பார்க்க முடியல அப்படின்ட்டு. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்கிறார்கள். அதுல சுமார் 1400 சஹாபாக்களோடு மக்காவிற்கு சென்று உம்ரா செய்யறதாக கனவு பார்க்கிறாங்க.
பொதுவாக நபிமார்கள் பார்க்கக்கூடிய கனவிற்கு அப்படியே தான் அதற்கு அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமீபத்திலேயே உம்ராவுடைய பயணத்திற்காக தயாராகிவிட்டார்கள். 1400க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட புறப்பட்டுட்டாங்க. புறப்பட்டவங்க அதாவது மக்காவிற்கு மிக அருகில் ஹுதைபியாங்கிற இடத்துல ஹுதைபியாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹுதைபியாங்கிற இடம் எங்க இருக்குன்னு கேட்டா ஹரமை ஒட்டி இருக்கிறது. ஹரமுடைய எல்லையுடைய ஆரம்ப பகுதி சொல்லலாம். அந்த எல்லையை தாண்டினாலே ஹரம் தான். அதனாலதான் உம்ராவிற்கு ஹராம் கட்டுவர்கள் மஸ்ஜித் ஆயிஷா சென்று யாராம் கட்டுவதை போன்று, ஜாரானா சென்று யாராம் கட்டுவதை போன்று ஹுதைபியாவிற்கு சென்றும் யாராம் கட்டிவிட்டு வர முடியும். வழக்கத்தில் அது குறைவாக இருக்கிற அவ்வளவுதான். சில பேர் அந்த இடத்துக்கு போயிட்டு ஹராம் கட்டிட்டு வருவாங்க, அப்படியும் வரலாம். அதாவது ஹரமுடைய எல்லையில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வருகிறது. அந்த எல்லை வரை வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக உள்ளே செல்லாமல் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி தங்களுடைய பயண நோக்கத்தை சொல்லி வருமாறு சொன்னார்கள். ஏன்னு சொன்னா வெளியிலிருந்து வந்திருக்காங்க, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்பதால் நாங்கள் மதீனாவிலிருந்து வந்திருக்கின்றோம், உம்ராவுடைய புனித பயணம் மட்டுமே நோக்கமாகும், சண்டை செய்வதோ மற்றவைகளோ எதுவும் நோக்கம் அல்ல, நாங்கள் எங்களுடைய உம்ராவுடைய பயணத்தை முடித்துவிட்டு திரும்பி விடுவோம் என்று தகவலை சொல்லி அனுமதி பெற்று வருமாறு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. வரலாறுகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை, அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது மக்காவில், அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சு இந்த விஷயத்தை சொன்னாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, உஸ்மான் அப்படி அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டான். அனுமதிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி வந்துட்டீங்க, நீங்க வேண்டுமானா தவாப் செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. வந்துட்டீங்க மரியாதை நிமித்தமாக, நீங்கள் தவாப் செய்து விட்டு செல்லுங்கள், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஆனா எல்லாரையும் நாங்க உள்ள அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அசர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல நான் செய்யற மாதிரி இல்ல, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற ஒரு இபாதத்தை நான் செய்வதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை தந்துக்கிறாங்க. பாவம் ஏதோ பெரிய மனுஷன் வந்திருக்கிறா, பாவம் உம்ரா தவாப் செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னா இவர் என்னமோ பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபப்பட்டாங்க. இது எப்படி ஆயிருச்சுன்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே மக்காவிற்கு வந்தவர்கள் திரும்புறதுல தாமதம் ஏற்படுகிறது. இந்த திரும்புவதில் ஏற்படுகின்ற தாமதம் அது வதந்தியாக எப்படி பரவியது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பரவிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டாங்க, எதிரிகள் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற தகவல் பரவுகிறது. அப்பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கு அனைத்து சஹாபாக்களை அழைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரிடத்திலும் ஒரு பையத்து பெறுகிறார்கள், ஒரு உடன்படிக்கையை பெறுகிறார்கள். நாம் ஹஸரத் உஸ்மான் கொல்லப்பட்டதாக தகவல் வருகிறது. நாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் எதிரிகளோடு போராட வேண்டிய நிலை ஏற்படும். எதிரியோடு நாம் சண்டை செய்தாக வேண்டும். உங்களுடைய நிலை என்ன, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இறுதி வரை போராட வேண்டியது இருக்கும். எல்லா சஹாபாக்களும் பையத் செய்து கொடுத்தார்கள். எல்லா சஹாபாக்களும் பையத் செய்து கொடுத்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த பையத்தை சூரத்துல் ஃபத்ஹ் எனும் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லதீன யுபாயிஊனக் இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் பையத் செய்து கொடுத்தவர்கள் அவர்கள் என்னிடத்தில் பையத் செய்து கொடுத்தவர்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களது கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வின் கரம் இருந்தது. அல்லாஹ் பெருமான் அவர்களை மிக உயர்த்தி சொல்கிறான். பெருமானார்கிட்ட பையத் செஞ்சு கொடுத்திருக்காங்க, உங்ககிட்ட பையத் செஞ்சு கொடுத்தா என்னிட்ட பையத் செஞ்சு கொடுத்த மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் தான் எல்லோருடைய கரத்திற்கு மேல் இருந்தது. சஹாபாக்கள் கரத்தை கீழே நீட்டினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வைப்பாங்க. அப்ப கீழே சஹாபாக்களின் கரம், மேலே பெருமானாரின் கரம். அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வின் கரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்த்தி புகழ்ந்து பேசுகின்ற வசனம் இது. இது அந்த அளவிற்கு அந்த சஹாபாக்களும் உயர்த்தி பேசப்படுகிறார்கள். சரி, இது பெருமானாருடைய உயர்வு என்று சொன்னால், அந்த சஹாபாக்களை தனியாக அல்லாஹ் புகழ்ந்து அடுத்து வருகின்ற வசனத்தில் பேசுவான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயிஊனக தஹத ஷஜரா, அந்த மரத்தின் அடியில் இருந்து உங்களிடத்தில் பையத் செய்து கொடுத்தவர்களை எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். சஹாபாக்களுடைய பெயர் கேட்கின்றவர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம் இல்ல, அந்த வார்த்தை இது.
அல்லாஹ் எல்லோரையும் புரிந்து மரத்தின் அடியிலிருந்து உங்களிடத்து யார் பைஅத் செய்து கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், இவ்வளவு பெரிய அந்தஸ்தை ஒரு புகழ்ச்சியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததற்கான காரணம் என்ன, அவர்கள் அங்கீகரித்ததாக சொல்வதற்கான காரணம் என்ன? உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உம்ராவுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க, யுத்தத்துக்கு வரல, எந்த ஆயுதங்களும் இல்லை, நிராயுத பாணிகளாகத்தான் வந்திருக்கிறாங்க, வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற எண்ணத்தில் வந்திருக்கிறார்கள். அப்போ வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தவர்கள், ஆனால் சூழல் வேறு மாதிரியாக திரும்பிவிட்டது. இப்ப நாங்கள் மௌத் வரை போராடுவதற்கு தயார் அப்படிங்கிறாங்க. போராடுவதற்கு என்ன இருக்கிறது உங்களிடத்தில்? ஆயுதங்கள் இல்லை, எதுவும் இல்லை. எதிரி இடத்தில் எல்லா வசதியும் இருக்கும். அவங்க வலையில நம்ம சிக்கி இருக்கிறோம், அவங்க இடத்துல நம்ம மாட்டிருக்கோம். நம்ம இருக்கின்ற இடத்திலிருந்து 400 கிலோமீட்டர்களை கடந்து இங்க வந்திருக்கிறோம். எதிரிகள் அப்படியே பாம்பு வாயை திறக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வசமா சிக்கி இருக்கிறோம். இந்த நேரத்தில் எப்படி யுத்தத்திற்கு தயாராக முடியும்? எதுவுமே இல்லை. யுத்த தளவாடங்கள் இல்லை, எத்தகைய வசதியும் இல்லை, யுத்தத்திற்காக வரவும் இல்லை. வணக்கத்திற்காக வந்தவர்கள் யுத்தத்திற்கு எப்படி செல்வது? இவ்வளவு நேரம் நம்ம இந்த சில வினாடிகள் நிமிடங்கள் பேசுகின்றோமே, இதுவெல்லாம் அதிகம். அதை கூட அவங்க யோசிக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உடனடியாக எல்லோரும் பைஅத் செய்து கொடுத்தார்கள். ஒரு பெரிய ஏசி அறையிலிருந்து இந்த யுத்தம் முடிவு செய்யப்படவில்லை, ஒரு மரத்தின் அடியிலிருந்து முடிவு செய்யப்படுகிறது. அவ்வளவு பெரிய யுத்தத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்யறாங்க. சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல, யா ரசூலல்லாஹ், இறுதி வரை, எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கின்ற வரை உங்களோடு நாங்கள் இருந்து போராடுவோம் என்று சொன்னார்கள் அல்லவா? அதை சொல்கிறான் அல்லாஹ். எந்த பின்னணியும் இல்லாமல், எந்த பின்புலமும் இல்லாமல், எந்த விதமான வசதியும் இல்லாமல், யுத்தம் என்பதை என்ற கனவிலேயே நினைக்காமல் வணக்கத்திற்காக வந்தவர்கள், யுத்தத்திற்கான தேவைப்படக்கூடிய ஜாமான்கள், பொருட்கள் எதுவுமே இல்லாமல் இருந்த நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் ரசூலுக்காக அதற்கு தயாரானார்கள் அல்லவா? அதை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். சொல்லப்படுகிறது, ரப்புக்காக என்ற சிந்தனை வந்துவிடுமானால், அல்லாஹ்விற்காக நாம் செய்யக்கூடிய சிந்தனை வந்துவிடுமானால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்பொழுதுதான் அந்த இபாதத்தில் ஒரு டேஸ்டை வைப்பான். இயல்புதான். இன்னைக்கு நம்ம செய்ய நோன்புகளாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 4 பேர்ட்டையாவது சொன்னாதான் நமக்கு மனசு ஆறும். சின்ன சின்ன தர்மங்கள், ஒரு ஆடு வாங்கி வச்சிருக்கிறோம், ஆடு குர்பானிக்காகத்தான் வாங்கியிருக்கோம், இது எவ்வளவு ஆடு, இந்த ஆடு இது 30,000 ரூபாய், இது 40,000 ரூபாய், அப்படி சொல்றது ஒரு சின்ன சந்தோஷம். குர்பானியை சிறப்பா செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணமே இருந்தாலும் இப்லீஸ் சொல்ல வருவான்ல, நான் எவ்வளவு பெரிய ஆடு வாங்கியிருக்கேன் தெரியுமா, இது மாதிரி வேற எங்கேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, 40,000 ரூபாய், இந்த மாடு 1,00,000 ரூபாய் ஆகும். இப்படி நம்முடைய இபாதத்துகளில் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது அந்த இஹ்லாசுடைய எண்ணத்திற்கு மாற்றமான சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா? இந்த வாய்ப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் என சொல்லப்படுகிறது. அதான் நோக்கம். இத்தகைய சிந்தனைகள் உள்ளத்தில் வரவே கூட. எந்த ஒரு அமலும் நான் அல்லாஹ்விற்காக செய்தேன் என்ற சிந்தனை, அல்லாஹ்விற்காக என்ற சிந்தனை வந்துவிட்டால், அல்லாஹ் சில சமயங்களில் அமல் நடைபெறவிட்டாலும் சரி, அதை விட சிறந்த நன்மையை கூட அல்லாஹ் கொடுப்பார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தகவலை சொல்வார்கள். ஒரு சின்ன வரலாற்று தகவலை சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ், நான் ஹஜ்ஜில் இருக்கிறேன். அப்போ ஒரு கனவு ஒன்றை காண்கிறேன். அந்த கனவில் எனக்கு இப்படி ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதில் நான் பார்க்கிற அந்த தகவல் என்ன அப்படின்னா, சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, சிரியாவில் இருக்கக்கூடிய செருப்பு தைக்கும் தொழிலாளி, அவரின் பொருட்டால் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்த எல்லோருடைய ஹஜ்ஜும் அங்கீகரித்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் கூறுவதை போன்று, அவரின் பொருட்டால் இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்த ஹாஜி எல்லோருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படி என்று கனவு காண்கிறான். ஒரு பெரிய இறைநேசம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த ஹஜ்ஜுடைய நாட்கள்லாம் முடிந்ததற்கு பின்பு சிரியாவை நோக்கி செல்கிறார்கள். எங்க அடையாளமிடப்பட்ட யாரை பற்றி சொல்லப்பட்டதோ அந்த நபரை கண்டுபிடிக்கிறதுக்காக போனா, அவர் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி, சாதாரண சப்பல் தைக்கக்கூடிய தொழிலாளி. அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. நீங்க இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்தீங்களா தெரியாம மாதிரி கேட்கிறாங்க. இல்ல ஹஜ்ஜுக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. ஹஜ்ஜுக்கு வரல அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் தகவல் தெரிகிறது. ஏன் நீங்க ஹஜ்ஜு செஞ்சது இல்லையா? அப்ப அவர் சொல்றாங்க, நான் என்னுடைய வருமானம் ஒரு குறைந்த வருமானம் தான், அதில் என் தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் சேமித்து வைத்தேன் ஹஜ்ஜிற்காக வேண்டி. இந்த ஆண்டு ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு ஓரளவு அதற்கு நெருக்கமான பொருளாதாரம் வந்துவிட்டது. செல்ல வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்தேன். அப்பொழுது தற்செயலாக
எனது மனைவி ஒருமுறை நான் வெளியிலிருந்து வருகிறேன், கர்ப்பிணியான என் மனைவி எங்களது அண்டை வீட்டுல ஏதோ ஒரு கரிசால் நான் சமைக்கிற மாதிரி தெரியுது, அந்த ஸ்மெல் வருது. கர்ப்பிணி பெண், அவளுக்கு அந்த ஸ்மெல் பட்டு அதை சாப்பிடும் போல ஒரு சின்ன உணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. என்கிட்ட சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல கொஞ்சோண்டு சால்னா கேளுங்களே தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சிறு பாத்திரத்தை என் கையில் என் மனைவி கொடுத்தால் அதை எடுத்து நான் செல்கிறேன். அங்கே இருக்கிறது ஒரு விதவை தாய், பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆண் இல்ல, ஒரு விதவை பெண்ணும் பிள்ளைகளும் இருக்கிறார். அந்த பெண் சொன்னாங்க, இது உங்களுக்கு ஹலால் இல்ல அதனால கொடுக்க முடியாதுன்றாங்க. உங்களுக்கு இது ஹலால் இல்ல அதனால கொடுக்க முடியாது. என்ன எனக்கு வருமா இல்லையா? நாங்க சாப்பிடலாம், உங்களுக்கு இது ஹலால் இல்ல கொடுக்க முடியாது. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஹராம்டா எல்லாத்துக்கும் தானே ஹராம், எங்களுக்கு ஒரு ஹராம் உங்களுக்கு ஒரு ஹராம் இல்லையே, அப்ப எனக்கு ஹலால் இல்ல உங்களுக்கு ஹலால் ஆகும்டா என்ன? இவங்க ஒரு தெளிவுக்காக பார்க்கிறார். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு, என் பிள்ளைகளுக்கு என்னால உணவும் கொடுக்க முடியல, நாங்க ஒரு கட்டத்தில் மௌத்தாயிருவோமோ பசியினால் அப்படிங்கிற நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். இந்த சூழலில் இறந்த ஆடு ஒன்று தெருவில் வீசப்பட்டது, அதை எடுத்து வந்து சமைத்திருக்கிறேன்னு சொன்னான். இறந்த ஆடு தெருவில் வீசப்பட்ட ஒரு பொருளை எடுத்து வந்து சமைத்திருக்கிறேன். மார்க்கத்தின் அடிப்படையில் ஹராமான ஒரு பொருள் நிர்பந்திக்கப்பட்ட இது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். இது இயல்பு. இதைத்தான் சொல்றாங்க. அவங்க முதல் சொல்லும் போது புரியல, எங்களுக்கு ஹலால் உங்களுக்கு ஹலால் இல்ல நான் தரல அப்படின்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உடனே வீட்டுக்கு வருகிறார், தன்னை தானே நொந்து கொள்கிறார். நீலாம் என்ன மனுஷன், நீ உன்னை விட மட்டமானவன் யார் இருக்க முடியும்? உன் பக்கத்து வீட்டுல இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்க, உனக்கு இது கூட தெரியலையா? நீ அல்லாட்ட போய் என்ன பதில் சொல்ல போற அப்படின்ட்டு தன்னைத்தானே நொந்து கொண்டு தன்னை அடித்து கொண்டார் என்று கூட வரலாறு எழுதுகிறது. ரொம்ப வேதனைப்பட்டு கவலைப்பட்டு மனைவிட்ட வந்து விஷயத்தை சொல்லிட்டு ஹஜ்ஜுக்காக வைத்திருந்த எல்லா காசையும் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஹஜ்ஜுக்காக வைத்திருந்த அந்த பணம் முழுவதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு தயவு செய்து ஏத்துக்குங்க, பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணிக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் பார்த்தது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவங்க ஹஜ்ஜு செய்யவே இல்லை, ஆனால் இவர்களின் பொருட்டால் அவ்வாண்டு ஹஜ்ஜி செய்த எல்லோரின் ஹஜ்ஜும் அல்லாஹ் அங்கீகரித்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறோம் என்பதல்ல, நாம் எந்த எண்ணத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரப்புடைய பார்வை. சில வரலாறுகள் எல்லாம் உண்டு. உலக பணக்காரர்களுடைய பட்டியலை எழுதுகின்ற பொழுது உலக பணக்காரர்களை பற்றி ஒரு பெரிய புத்தகம் வந்தது. அதை பற்றிய ஒரு தொகுப்போட பல்லாண்டுகளுக்கும் வெளிப்பட்ட ஒரு புத்தகத்தில் படித்திருக்க முடியும். அதுல ஒரு நாட்டுடைய மன்னர் மன்சா மூசா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார். ஹஜ்ஜுக்காக புறப்படுகின்ற பொழுது மேற்கு ஆப்பிரிக்க நாட்டுடைய மாலி நாட்டின் அரசர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜுக்காக புறப்படுற நேரத்தில் உலக பணக்காரர்களில் ஒரு முக்கியமான நபர், கிட்டத்தட்ட 12,000 அடிமைகளோடு ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். ஒவ்வொரு அடிமைகளிடத்திலும் 2 கிலோ தங்கம் இருக்கிறது. 80 குதிரைகள் அவர் கூட வருகின்றன. 80 குதிரைகள், 80 ஒட்டகங்கள், ஒவ்வொரு ஒட்டகத்திலும் 136 கிலோ தங்க கட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 18 டன்னை விட உயர்ந்த அளவிற்கு தங்கத்தோடு அவர் ஹஜ்ஜிற்கு புறப்படுகிறார். செல்கின்ற வழியிலெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார். ஆடம்பரம் அல்ல, உதவி செய்கிறார். எல்லாருக்கும் தங்கத்தை அல்ல, தங்க கட்டிகளையே கொடுத்து கொண்டு போகிறார். ஒரு நீண்ட நெடிய பயணம். அந்த காலம் போகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு இடத்தில் மஸ்ஜிதை கட்டிக்கொண்டே செல்கிறார். வரலாறு சொல்கிறது. இவர் போனாரு, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை 27,000 மைல்களை கடந்து நடந்தே சென்று தன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை முடிக்கிறார். முடிச்சிட்டு இவர் திரும்புகின்ற பொழுது, என்னதான் இருந்தாலும் இங்க ஹஜ்ஜை விட இவருடைய அந்த நடைமுறை, அதைத்தானே மக்கள் சிலாயத்து பேசுவாங்க. எவ்வளவு பெரிய அமல் செஞ்சார் தெரியுமா, எவ்வளவு தர்மம். உண்மையிலே சொல்லப்படுகிறது, அவர் நடந்து செல்கின்ற பாதை முழுக்க வசதி பெற்று விட்டதா. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாரும் வசதி ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தர்மங்கள், அவ்வளவு செய்யப்பட்டது.
ஆனால் ஒரு கட்டத்தில் திரும்பி வருகின்ற பொழுது தன்னிடம் இருக்கின்ற பொருளை விற்க வேண்டிய நிலைக்கும் தானே கடன் பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கும் தள்ளப்பட்டார். தான் வாங்கிட்டு வந்திருக்க பொருளை வித்துட்டு தான் நம்ம போக வேண்டிய நிர்பந்தம் அல்லது கடன் பெற்று செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்படும். அல்லாஹ்வின் திருத்துவ ஒரு பக்கத்தில் பார்க்கிறோம். இது அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 திர்ஹம்களை விட குறைந்த மதிப்புடைய தான் அமர்வதற்காக ஒட்டகத்தின் அமர்வு இருக்கையையும் அதில் விரிக்கப்படுகின்ற துணியையும் சேர்த்து 4 திர்ஹமை விட குறைவாக செய்ததையும் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றினார். அப்போ வரலாறுகள் நிறைய இருக்கலாம். அவைகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். ஒரு அமலுக்காகவும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரி, நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். சில பேர் பெருமையா சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் ஹஜ்ஜு போனா 20 லட்சம் ரூபாய் செலவாகும். உனக்கு எதுக்கு 20 லட்சம் ரூபாய் செலவாகும்? என்ன நிர்பந்த தேவையோ அதை விட ஏதோ அடிப்படையான சில தேவைகள் இருக்கும், அது வேறு விஷயம். எந்த ஒரு அமல், அல்லாஹ்வை பொறுத்தவரை எத்தனை லட்சங்களில் கோடிகளில் ஒரு அமல் செய்யப்படுகிறது. அது ஜகாத்தாக இருக்கட்டும் அல்லது குர்பானியாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்ன பிற நன்மையான காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், எந்த எண்ணத்தில் செய்யப்படுகிறது. நான் 10 கோடி ரூபாய் செலவுல மஸ்ஜிது கட்டிட்டேன், அதல்ல பிரச்சனை, அதல்ல தேவை. எந்த எண்ணத்தில் அதை செய்தீர்கள்? இல்ல நான் உயர்ந்த எண்ணத்தில் நான் செய்தேன். நீங்கள் எந்த எண்ணத்தில் செய்தீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், ரப்புக்கும் தெரியும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய எண்ணம் நோக்கம். இது யாரையும் நாம் குறை சொல்ல வேண்டும், யாரையாவது குறைச்சு சொல்றதுக்கு நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடக் கூடாது. நாம் அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸும் இறையச்சமும் இருக்கணும். வேறு சிந்தனைகள் எதுவும் இருக்கக்கூடாது என்றுதான் கருத வேண்டும். பிறரை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அவர்கள் உயர்ந்த எண்ணத்தில் தான் செய்திருப்பார்கள் என்றுதான் நினைக்கணும், சொல்ல வேண்டுமே தவிர, இல்ல நீங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அதுக்கு பெருமை காரணம் என்று சொன்னால் நாம் பெரிய பாவிகளாக மாறிவிடுவோம். ஏன்னு சொன்னா அடுத்தவங்க யார் எந்த எண்ணத்தில் செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தர வருவது, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலிலும் அல்லாஹ்விற்கு என்ற இஹ்லாஸ் இறையச்சத்தோடு அந்த அமல்கள் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அது புறப்பார்வைக்கு மிக சிம்பிளாக தெரியலாம், மிக எளிமையாக தெரியலாம், மிக சாதாரணமாக தெரியலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதையே அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தைகள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் இறையச்சத்தோடும் இஹ்லாஸோடும் அல்லாஹ்விற்காக என்ற தூய உள்ளத்தோடும் தூய எண்ணத்தோடும் செய்யும் நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.